ஆண்டவருடைய பிள்ளையே, நான் ஏன் ஆண்டவரை நீங்கள் நம்புங்கள், உங்களை விடுதலை ஆக்குவார்னு சொல்றதற்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் இப்பொழுது அவனை சிறையாய் 5 ராஜாக்கள் சேர்ந்து சோதோமனுடைய ராஜாக்கள் எல்லாரையும் ஜனங்கள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போறாங்க. அதோட யாரையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா லோத்து என்கிறவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாமுக்கு வந்த உடனே வேதம் சொல்கிறது, தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்தவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய கையில ஆயுதத்தை கொடுத்து, வேலைக்காரங்க இதுக்கு முன்னாடி யுத்தத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை, இதற்கு முன்பாக யுத்தத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த வேலைக்காரர்களை வைத்து வேதம் சொல்லுது 5 ராஜாக்களை முறியடித்து அந்த சோதோமனுடைய ஜனங்களையும் அவனுடைய சகோதரனையும் மீட்டிட்டு வைக்கிறதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார்ல. ஆண்டவர் பலன் கொடுத்தார்ல. ராஜாக்கள் யுத்த வீரர்கள் அந்த பட்டணத்தையே அந்த தேசத்தையே சிறைபிடித்து கொண்டு போறாங்க. ஆபிரகாமுடைய வீட்டில் வேலை செஞ்சவங்களை கொண்டு அந்த ராஜாக்களிடத்தில் விடுதலை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரமாட்டாரா? விடுதலை தரமாட்டாரா? சோ ஆண்டவரை நம்புங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுது, அந்த தீர்க்கதரிசி நிறைய கடனை வாங்கிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது அடிமையாக்க வந்து விட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குது? அவங்க சொல்றாங்க, என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு போய் அநேகம் வெறும் பாத்திரத்தில் ஊற்று, அந்த பாத்திரத்திலிருந்து வருகிற அந்த எண்ணெயை விற்று நீ வந்து கடனை எல்லாம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதே போல அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே அந்த கொஞ்ச எண்ணெயை பெருக பண்ணி அவருடைய கடனை எல்லாம் முடிக்க பண்ண ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த செய்தியில உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை தட்டி எழுப்புறாரு ஆண்டவர், உங்களை பலப்படுத்துறாரு. உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நீ நம்பு, மகனே நீ நம்பு. அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு செய்த நான் இன்றும் உயிரோடே இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் அவர் இன்றும் அவர் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களிடத்துல தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க மனசு முழுக்க வெளியே வர முடியாதுன்னு நிறைஞ்சிருக்கிற அந்த அவிசுவாசத்தை தூக்கி போடுவதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்.